நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. கோவிலை தழுவிய குடிமக்கள், குடிகளை தழுவிய கோவில் என்ற நிலைப்பாட்டை எடுத்துச் செல்கிறவர்கள்தான் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள். திருவாரூர் பிறந்தால் முக்தி, தில்லையை தரிசித்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் காஞ்சியிலோ வாழ்ந்தால் முக்தி என்பது தொன்நம்பிக்கை. வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய் இன்மையுமாய், கோணாகி, யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. காசி விஸ்வநாதருக்கு தினந்தோறும் நடைபெறும் 4 கால பூஜைகளில் 3 கால பூஜையை செய்யும் உரிமை நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு இன்றிடையும் கிடைத்திருப்பது பெரும் சிறப்பு. இதை 1813 தொன்று தொட்டு 209 ஆண்டு காலமாக இடைவிடாமல் என்று வரை செய்து வரும் பெருமை நகரத்தாருக்கே உரியது. தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழ் பாட முடியாத நிலை இருந்தது. தமிழை தப்பித்தவரை பாடிவிட்ட காரணத்தால் மேடை தீட்டாகிவிட்டது என்று கழிவிட்ட நிலையும் இருந்தது. அதை எதிர்த்து முதலில் போர்க்குரல் கொடுத்தவர் நம் நகரத்தார் மரபைச் சேர்ந்த அண்ணாமலை அரசர். தனித்தமிழ் இயக்கமாக எழுந்தார். எண்ணி பார்க்கிறோம் எத்தனை எத்தனை மகத்தான மனிதர்களை இந்த சமூகம் நாட்டுக்கு தந்திருக்கிறது. கோயில் பழுதா கூப்பிடு செட்டியாரை என்ற பழமொழி நகரத்தார் மண்ணில் நிலை பெற்று நிற்கிறது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் பொறியாளர் ஆதப்பன், தையல் நாயகி பில்டர்ஸ், ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி பழனியப்பன், தியாகராஜன் ஒக்கூர், மதுரை நகரத்தார் இளைஞர் சங்க தலைவர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவம் திருநீர் அணியலாம். உங்கள் கோயில்களுக்கும் வாங்கி கொடுத்து இறையருள் பெறலாம். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நெளிவதற்கென்றே பிறந்தவைதாம் சாலைகள், நீண்டு உயர்வதற்கென்றே பிறந்தவைதாம் மரங்கள். தமிழ் பண்பாட்டை, தமிழ் நாகரிகத்தை, சைவத்தை உயர்த்தி பிடிக்கவே பிறந்தவர்கள்தான் நகரத்தார் பெருமக்கள். நம்முடைய பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இதைவிட பெருமையாக நகரத்தார்களை அளவிட்டு சொல்ல முடியாது என்று விரிந்து பரந்த ஆழத்தில் சொன்னார்கள். காசி விசாலாட்சி, இந்த மதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன்னகைகளும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் மற்றும் அழியாத மொட்டை கோபுரத்து அழகும் அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அங்கிருந்து காத்தவர்கள் நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் பெருமக்களே என்று சொன்னார். அந்த மகிழ்ச்சியிலும் உணர்விலும் பெருமையிலும் தான் இன்றைக்கு நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கம் காசி சித்ரானந்தவனத்தை மீட்ட அந்த மகிழ்வான செய்தியோடு இன்றைக்கு அதை பற்றிய ஒரு விரிவான பாராட்டு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற இந்த இனிய வேளையில் விழாத்தலைமை ஏற்றிருக்கிற நம் மதுரை நகரத்தார் சங்க தலைவர் பாராட்டுதலுக்குரிய எஸ்.சி. சிதம்பரம் ஐயா அவர்களே, தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே தளர்வுற்ற நிலையிலும் மனம் தளராமல் எப்போதும் நம் இயக்கத்தோடும் மக்களோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிற நம் மதுரை தமிழிசை சங்கத்தின் மதிப்புறு தலைவர் முத்தமிழ்வேள் ஐயா டாக்டர் ஏ.சி. முத்தையா அவர்களே, செந்தமிழ் திலகம் பெரும் பாராட்டுதலுக்குரிய திருமதி தேவகி முத்தையா அம்மையார் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற நம்முடைய நகரத்தார் சங்கத்தின் செயலாளர் திரு ஆர் மையப்பன் அவர்களே, உலகமெங்கும் வாழுகிற தமிழ் உள்ளங்களில் நிறைந்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய தமிழாகரர்
சோச்சமி சுந்தரம் அவர்களே, எல்லா மேடைகளிலும் தனக்கென தனி முத்திரை பதித்து தந்தை விஞ்சிய தனையனாக தனவணிகன் இதழில் மட்டுமல்ல எல்லா செயல்பாடுகளிலும் தமிழ் உணர்விலும் ஆன்மீகத்திலும் மிகச்சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களே, திருவண்ணாமலை குடமுழுக்கை மிகச்சிறப்பாக நடத்திய பாராட்டுதலுக்குரிய கோட்டையூர் திரு மூசு அழகப்பன் அவர்களே, காசி நம்முடைய சொத்தை மீட்டு தந்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் எஸ் முத்துக்குமார் அவர்களே, ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சித்திர மேலாண்மை கழகத்தின் அருமை தலைவர் அட்வொகேட் பழ ராமசாமி அவர்களே, இன்றைக்கு பாராட்டு பெற இருக்கிற காசி நாட்டுக்கோட்டை நகரச்சித்திர மேலாண்மை கழகத்தின் பெருமக்களே, நன்றியுரை நவிலை இருக்கிற வி வைரவன் பால் அவர்களே, அரங்கம் நிறைந்திருக்கிற பெரியோர்களே, சான்றோர்களே, நகரத்தார் பெருமக்களே, அருமை தாய்மார்களே, ஆட்சிமார்களே, இந்த வேளையிலே நாம் விரைவாகவே குன்றக்குடிக்கு ஒரு கூட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசிய காரணத்தால் சில செய்திகளை இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவுமாக இங்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவுக்கு தலைநகரமாக டில்லி இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு தலைநகரமாக சென்னை இருக்கிறது, தமிழுக்கு தலைநகரமாக மதுரை மாநகரம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக செட்டிநாட்டுக்கு என்றைக்கும் மையமாக குன்றக்குடி விளங்கிக் கொண்டிருக்கிறது. காசியில் நாம் ஒரு சொத்தை மீட்டோம். குன்றக்குடி முழுவதும் சண்முகநாதனை சுற்றி குன்றக்குடி தேவஸ்தானத்தின் பங்களிப்பாக எத்தனை சத்திரங்கள், நகரத்தார் சத்திரங்கள், அத்தனையும் சிறப்புற பணி நடைபெறுவதற்கு சண்முகநாத பெருமானின் அருள் எப்பொழுதும் இருக்கிறது. இன்றைக்கு இது தமிழிசை சங்கமாக பாராட்டுதலுக்குரிய ஐயா ஏசிஎம் அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. சென்னையிலே அவர்கள் திருமுறை விழாவை மிகச்சிறப்பாக நடத்துவார்கள். நம்முடைய செந்தமிழ் திலகம் அம்மையார் அவர்கள் அபிராமி அந்தாதியில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள். குறிப்பாக நம்முடைய பரிபூரணமடைந்த தர்மபுரம் சன்னிதானம் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள். அபிராமி அந்தாதியில் அவர்கள் செய்த ஆய்வைக் கண்டு நெகிழ்ந்து பேசுவார்கள். அந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழ் பாட முடியாத நிலை இருந்தது. தமிழை தப்பித்தவரை பாடிவிட்ட காரணத்தால் மேடை தீட்டாகிவிட்டது என்று கழிவிட்ட நிலையும் இருந்தது. அதை எதிர்த்து முதலில் போர்க்குரல் கொடுத்தவர் நம் நகரத்தார் மரபைச் சேர்ந்த அண்ணாமலை அரசர். தனித்தமிழ் இயக்கமாக எழுந்தார். எண்ணி பார்க்கிறோம் எத்தனை மகத்தான மனிதர்களை இந்த சமூகம் நாட்டுக்கு தந்திருக்கிறது. ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் நேரு அறிவிக்கிறார், எந்த மாநிலம் 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் 200 ஏக்கர் நிலத்தையும் தருகிறதோ அதற்கு ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூடம், ஒரு மத்திய அரசின் அறிவியல் ஆராய்ச்சி கூடம். நேரு அறிவித்த சில மணி நேரங்களில் நள்ளிரவில் அவர் வீட்டுக் கதவை ஒரு பெருமகனார் தட்டுகிறார். கையில் பணப்பட்டியோடு 200 ஏக்கர் நிலத்திற்குரிய ஆவணங்களோடு. அதிர்ந்து போனார் நேரு. தன் அருமை மகள் இந்திராவை அழைத்து சொன்னார், பார் இந்திரா, நம்ம வீட்டுக்கு ஒரு பைத்தியம் வந்திருக்கிறத பார் என்றார். யார் அந்த பைத்தியம்? கோடி கொடுத்தவன் தான் குடியிருந்த வீட்டையும் கொடுத்த வள்ளல் அழகப்பர் என்ற மகத்தான மனிதர். ஊர்க்காரர்கள் வந்தார்கள், ஐயா நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும், அதுக்கு நீங்கள் ஒரு இடம் தரணும். அண்ணாந்து பார்க்கிற மாளிகையில் அரண்மனையில் அயர்ந்து படுத்து கிடந்தவர் துண்டை உதறி தோளில் போட்டு வெளியே போனார். ஊர்க்காரர்கள் பின்னாடியே போனாங்க. ஐயா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இடம் கேட்டோமே. திரும்பி பார்க்காமலேயே கையை காட்டி சொன்னார், இந்த வீட்டிலேயே பள்ளிக்கூடம் நடத்திக்கோங்க. அரண்மனை போன்ற வீட்டை அறிவின் ஆலயத்திற்கு தாரை வார்த்தவர் ஐயா ஏசிஎம் அவர்கள். பின்தங்கிய பகுதியில் திருமயத்தில் மருத்துவ மையம் வைத்திருக்கிறார்கள், சுகாதார மருத்துவ மையம். கொரோனா காலத்தில் அது ஆற்றிய பணிகள் அளப்பெரும் பணிகள். அது மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் ஒரு காலத்தில் மின்சார தடையில் சிக்கிய போது நாமே இருந்த அந்த விழாவில் எல்லா மாணவர்களுக்கும் பேட்டரி லைட், எவ்வளவு கரண்ட் போனாலும் விடிய விடிய
அந்த பேட்டிலேட் மூலமாக படித்து நாங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டோம் என்று நெகிழ்ச்சியாக கூறிய மாணவர்களை கண்ணால் பார்த்திருக்கிறோம். இதுதான் அற்புத தொண்டு. இந்த தொண்டு தான் இன்றைக்கு வளர வேண்டும். விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல காசி முதல் கன்னியாகுமரி வரை இல்லை, உலகம் முழுவதும் ஆன்மீக திருப்பணிகள் என்றால், ஆலய திருப்பணிகள் என்றால் நகரத்தார் பெருமக்கள் மட்டுமே. மணிவாசக பெருமான் பாடுவார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. என்ன விரிவுரை! நம் சோச்சோமி ஐயா அவர்கள் இதை எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் முழுவதும் பேசுவார், இரவு பகலாய் பேசுவார். விண்ணில் விரைந்திருக்கிற இறைவன், மண்ணுக்குள் மறைந்திருக்கிற இறைவன், காற்றில் கலந்திருக்கிற இறைவன், நீரில் நிறைந்திருக்கிற இறைவன், நெருப்பில் உறைந்திருக்கிறான் இறைவன். இப்படி இத்தனை இடத்திலும் இருக்கிறவன், வானமே எல்லை என்று நம்மை ஆள்பவன், தனக்கென்று ஒரு சின்னஞ்சிறிய இடம் தேவை என்று நம்மிடம் சொன்னானா? திருக்கோவில் என்பது இறைவன் எழுந்து அருள்வாளிப்பதற்கு மட்டுமல்ல, மனித சமூகம் கூடி கலந்து வாழ்வதற்கு. அதைத்தான் இந்த மண்ணிலே நிரூபித்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். இன்றைக்கு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி கூடங்கள், இன்றைக்கு முறை சார்ந்த கல்வி உலகம். ஆனால் இவையெல்லாம் இல்லாத காலத்தில் நம்முடைய திருக்கோவில் வளாகம்தான் முறைசாரா கல்வி நிலையங்களாக இருந்தது. ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொல்வார். கற்பதும் கேட்பதும் தான் வாழ்வை செழுமைப்படுத்தும் என்று சொல்வார். அந்த நிலைப்பாட்டை திருக்கோவில் வளாகம் செய்தது. மருத்துவ சாலையாக திருக்கோவில் வளாகம் விளங்கியது. சீர்காழிக்கு போகிறோம், வைத்தியநாதனாக இருக்கிறான், மூலப்பிணி அறுப்பவனாக இருக்கிறான், மருந்தீசனாக இருக்கிறான் இறைவன். நம்மை நாமே ஆளுகிற மக்களாட்சி தத்துவத்தை கற்றுத்தந்த இடமும் திருக்கோவில் வளாகம்தான். இன்றைக்கெல்லாம் நம்மை நாமே ஆளுபவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்குச்சீட்டு முறை வந்துவிட்டது. ஆனால் அன்றைக்கு திருக்கோவில் வளாகத்தில் குடவோலை முறைப்படிதான் ஊரை மேலாண்மை செய்பவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். வழக்கு மன்றமே திருக்கோயில் வளாகத்திலே இருந்தது. இறைவனே ஒரு வழக்கில் வாதியாக திருவண்ணைநல்லூர் திருக்கோவிலில் நிற்கிறார். இறைவன் வாதி, யார் பிரதிவாதி? நற்றமிழ் சுந்தர பெருமான். திருவண்ணைநல்லூர் திருக்கோவிலின் வளாகத்தில் யார் நடுவர் பெருமக்கள்? ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்களின் ஊரவை. வைப்பவன் இறைவன், எனக்கு அடிமை சுந்தரன் என்று வழக்கை வைக்கிறான். ஆக திருக்கோவில் வளாகமே நீதி வழங்குகிற சபையாக இருந்தது. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என முத்தமிழும் வளர்க்கிற பல்கலைக்கழகங்களாக நம் திருக்கோவில் விளங்கின. ஏன்? இறைவனுக்கு நட்பு தேவை என்றாலும் திருக்கோவில் வளாகத்தில் தான் தன் நண்பனை தேர்ந்தெடுத்தான். ஆக இப்படிப்பட்ட கல்வி, மருத்துவம், மக்களாட்சி தத்துவம் முத்தமிழும் வளர்த்த திருக்கோவில் வளாகம் மனித சமூகத்தின் மையங்களாக இருந்தது. அந்த மனித சமூகத்தின் மையங்கள் என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்துச் செல்பவர்கள்தான் இங்கு வரவேற்புரையில் குறிப்பிட்டதைப் போல கோவிலை தழுவிய குடிமக்கள், குடிகளை தழுவிய கோவில் என்ற நிலைப்பாட்டை எடுத்துச் செல்கிறவர்கள்தான் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள். தென்காசியிலே ஒரு பெரிய ராஜகோபுரம், எப்படி வடக்கே ஒரு காசியோ தெற்கே ஒரு காசி, அந்த காசியில் ஒரு ராஜகோபுரத்தை எழுப்புகிறான், பிரம்மாண்டமான கோபுரத்தை எழுப்புகிறான் பராக்கிரம பாண்டியன். கோபுரத்தை எழுப்பிவிட்டு கீழே ஒரு கல்வெட்டை பொறிக்கிறான். அது அவன் கையெழுத்து போடாத கல்வெட்டு, ஆனால் காலம் காலமாக நிலைத்து நிற்கிற கல்வெட்டு. யாராயினும் இந்த தென்காசி மேவும் பொன்னாலயத்துள் வாராததோர் குற்றம் வந்தால் அப்போது அங்கு வந்து அதனை நேராகவே ஒழிப்பார்களை பார் அறிய பணிந்தேன் மன்னன் பராக்கிரம பாண்டியனே. எதிர்காலத்திலே இந்த கோவிலிலே ஒரு கல் விழுமேயானால் அதை எடுத்து யார் வைக்கிறார்களோ அவர் பாதங்களை என் தலை தாங்கும் என்று ஒரு நாட்டின் மன்னன் எழுதி வைத்திருக்கிறான் என்றால் கடந்த கால தலைமுறை நம் கோவில்களை எப்படி பேணியிருக்கிறது.
அதை இன்றைக்கும் என்றைக்கும் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறவர்கள் நம் நகரத்தார் பெருமக்கள். பெரிய மருதுவுக்கு ராஜபிளவை நோய் வந்தது. முருக பக்தர் ஒருவர் திருநீற்று பிரசாதமிட்டால் நோய் நீங்கும் என்ற போது குன்றக்குடி சண்முகநாதனை இடையராது தியானித்த காடன் செட்டியாரில் அளித்த திருநீற்று பிரசாதத்தில்தான் பெரிய மருதுவின் ராஜபிளவை நோய் நீங்குகிறது. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே தான் எண்ணி பார்க்கிறோம். அதே பெரிய மருதுவை பிடிக்க வெள்ளையர்கள் போராடுகிறார்கள், முடியவில்லை. உடனே ஒரு பிரகடனம் செய்கிறாங்க. உடனடியாக மருது சகோதரர்கள் சரணடையவில்லை என்றால் காளையார் கோவில் ராஜகோபுரத்தை வெடி வைத்து தகர்ப்போம் என்றார்கள். ஆட்சி போனதற்கு கவலைப்படாதவர்கள், அதிகாரம் பறிபோனதற்கு கவலைப்படாதவர்கள், மனைவி மக்களை இழந்துவிட்டு காட்டில் வாழ்கிறவர்கள் தங்களுடைய திருக்கோவிலை இழக்க தயாராக இல்லை. தங்களை தந்து திருக்கோவிலை காப்பாற்றுகிறார்கள். கண்ணில் நிழலாடுகிற காளையார் கோவில் ராஜகோபுரம் மருதிருவர் உருவத்தை காட்டு. இப்படியெல்லாம் கடந்த கால தலைமுறை சமயம் சார்ந்த வாழ்க்கையில் எவ்வளவு உரைப்பாக இருந்திருக்கிறது. ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பினான். பெரிய கோவிலை எழுப்பிவிட்டு எல்லா மக்களுக்கும் விருதுகளை வழங்குகிறான். தன் பெயரில் உள்ள ராஜராஜன் என்ற பட்டத்தை அந்த கோவிலை எழுப்பிய தலைமைச் சிற்பிக்கு வழங்குகிறான். பிறகு அந்த கோவிலில் ஒரு நாள் பார்த்தான், விளக்குகள் சில அணைந்திருந்தது. கேட்டான் கோவில் நிர்வாகி, ஏன் இதில் விளக்கு அணைஞ்சிருக்கு? இதுக்கு நெய் தர்றவங்க தரலை. ஏன் தரலை? கொஞ்ச நாள் அவங்ககிட்ட இருந்து நெய் வரலை. உடனே அவர் யோசித்தார், இனிமேல் நெய் கேட்காதீங்க, அப்புறம் என்ன செய்கிறது? கோவிலுக்கு பசுமாடுகளை கேளுங்கள், அதை நம்ம கோயிலில் வச்சு என்ன பண்ணுறது? உடனே அவர் சொன்னார், ராஜராஜன், அந்த பசுமாடுகளை எல்லாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுங்கள். அவர்கள் எல்லா பொருள்களையும் வைத்துக்கொண்டு நெய்யை மட்டும் கோவில் விளக்குக்கு தரட்டும். உடனே அருமையான திட்டம் என்றார்கள். அவருடைய எண்ணம் என்ன? கோவில் விளக்குகளும் எரிய வேண்டும், ஏழை வீட்டு அடுப்புகளும் எரிய வேண்டும். திட்டம் நிறைவேறியது. பசுமாடுகளை தானமாக பெற்று போனார்கள். கோவில் பிரகாசமாய் மாறியது. ஒரு நாள் கோவிலுக்கு ராஜராஜன் வந்தபோது ஒரு புறத்தில் விளக்கு எரியலை. ஏங்க இங்கே விளக்கு எரியலைன்னு கேட்டார். இதுக்கு நெய் தர்றவன் தரலை, யார் அவன் கணக்கை எடுத்து பாருனார். ராஜராஜனே. நிர்வாகி எடுத்து பார்த்து 70 மாராயன், இப்போ ஒரு வாரமாக அவர் நெய் தரலை. உடனே ராஜராஜனே அவன் வீடு நோக்கி போனார் 70 படைகளோடு. மாராயா வெளியே வானார். வரல, ரொம்ப நேரம் ஆள் வரல. வாசலிருந்து சத்தம் கொடுத்தாங்க படை வீரர்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு அபலை பெண், சவளை பெண்ணாக எலும்பும் தோளுமாக இருக்கிற பெண் கையில் ஒரு சின்ன குழந்தையோடு, சவளை குழந்தையோடு வர்ற, கண்கள் முழுவதும் நீர்க்கோளம், அழுது கொண்டே இருக்கிறாள். யார் நீ என்று கேட்டார். மாராயன் மனைவி வரகுணாள். எங்கே உன் கணவன்னா? கணவன் இந்த காவிரி ஆற்று வெள்ளத்தில் போய் 1 மாதத்திற்கு மேலாச்சு. நீங்கள் கொடுத்த 41 பசுக்களும் அந்த வெள்ளத்தில் போயிருச்சு. கோவிலிருந்து கொடுத்த 41 பசுக்களும் அந்த வெள்ளத்தில் போய்விட்டது. அப்புறம் நீ ஏன் அப்புறம் நெய் கொடுக்காமலே இருக்கிறியனர்? 3 வாரம் கொடுத்துருக்கேங்க, இந்த 1 வாரம் தான் கொடுக்கல, என்னால் கொடுக்க முடியலை. அப்போ 3 வாரம் எப்படி பசுக்களே இல்லாமல் நெய் கொடுத்த? அதை மட்டும் கேட்காதீங்க மகாராசான்னு மயங்கி விழுந்தாள். தைரியமாக சொல், நான் இருக்கிறேன் என்றார். இப்போது வரகுணாள் தயங்கி தயங்கி சொன்னால், 3 வாரம் நெய் கொடுத்தேன், என்னுடைய குழந்தைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலை விற்றுத்தான் கோவிலுக்கு நெய்க்கு விளக்குக்கு நெய் கொடுத்தேன். இப்போ இந்த 1 வாரமாக தாய்ப்பால் வற்றிவிட்டது, அதனால் என்னால் நெய் கொடுக்க முடியவில்லை என்று மயங்கி விழுந்து விட்டான். இப்போது ராஜராஜன் கண்களிலே காவிரி ஆற்றின் வெள்ளம். உடனே வரகுணாளை தேற்றி சொன்னான், இவளுக்கு மீண்டும் 41 பசுக்களை தாருங்கள், இவள் பெயரை கோவில் கல்வெட்டில் பொறிக்கச் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, என்னை விட என் தமிழ் மக்கள் மேம்பட்டவர்கள் என்று திரும்பி பார்க்காமல் சென்றான். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். கோவிலை தழுவிய குடிகளை தழுவிய கோவில் என்று காலம் காலமாய் நிரூபித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நம் நகரத்தார் பெருமக்கள். வாழ்க்கைக்கு பொருள் தேவை, நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை என்று திரைகடலோடி தேடிய செல்வத்தை அறப்பணிகளுக்கு செய்தார்கள். சொத்தின் மதிப்பை கணக்கு பார்ப்பதை விட அறத்தை கணக்கு பார்க்காமல் செய்தார்கள்.
எல்லா மலேசியா நாட்டிற்கு சென்றால் தண்டபாணி ஆலயங்கள், சிவ ஆலயங்கள், சிங்கப்பூருக்கு சென்றால் சிவ ஆலயங்கள், லண்டனுக்கு சென்றால் சிவ ஆலயங்கள், இப்படி எங்கு நோக்கினும் ஆலய திருப்பணிகளையும் அறப்பணிகளையும் அன்னசத்திரப்பணிகளையும் அறிவு திருப்பணியையும் தமிழகத்தில் செய்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். அந்த வகையில் இன்றைக்கு அந்த பணியினுடைய ஒரு வீச்சாக, அந்த பணியினுடைய ஒரு மணிமகுடமாக காசியில் இந்த மிகப்பெரிய சொத்தை மீட்டு தொடர்ந்து தங்கள் அறப்பணியை ஆற்ற இருக்கிற காசி சித்ரானந்தவனத்தை மீட்டிருக்கிற அந்த பெருமக்கள் அனைவரையும் பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. உணர்வால் அவர்களுக்கு ஆசி கூறி, எல்லாம் வல்ல முருகப்பெருமானை எண்ணி அவர்களுக்கு ஆசி கூறி, எல்லா வகையிலும் அடுத்த கட்ட பணிகள் மென்மேலும் வெற்றி பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, எல்லாம் வல்ல சண்முகநாத பெருமான் அருளோடு அனைத்து பணிகளும் வெற்றி பெறட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார்வாய் சொல் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் மதுரை தமிழிசை சங்கத்தின் தலைவர் திரு டாக்டர் ஏசி முத்தையா செட்டியார் அவர்களை விழா பேருரை ஆற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே, இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அவர் புறப்பட்டு விட்டார்கள். விழாவின் சிறப்பு விருந்தினர் சுசுமி அவர்களே, மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு எஸ்வி சிதம்பரம் அவர்களே, செயலாளர் திரு ஆர் மெய்யப்பன் அவர்களே, எனது நண்பர் விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களே, திரு மூசோ அழகப்பன் அவர்களே, முன்னாள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு எஸ் முத்துக்குமார் அவர்களே, மற்றும் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரத்த மேலாண்மை கழகத்தின் தலைவர் திரு படா ராமசாமி, துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் மற்றும் மீட்புக்குழுவினர் அவர்களே, காசி சிக்கரா நந்தவனம் மீட்பு விளக்க கூட்டத்திற்காக இங்கே வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த பாராட்டு விழாவில் பங்கு பெறுவதில் எனது மற்றற்ற மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாரூர் பிறந்தால் முக்தி, தில்லையை தரிசித்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் காஞ்சியிலோ வாழ்ந்தால் முக்தி என்பது தொன்நம்பிக்கை. முக்தி தலங்களில் ஒன்றான காசியில் உள்ள சத்திரத்துக்கு பெரும்பணியாற்றிய நிர்வாகிகளுக்கான பாராட்டு விழா கோவில் தலமான மதுரையில் நடைபெறுவது சிறப்பு. இந்த விழாவை முன்னெடுத்து நடத்தி கொண்டு இருக்கின்ற மதுரை நகரத்தார் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் ஆலய திருப்பணி தர்மம் செய்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். தான் செய்கின்ற தொழில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை அறக்கொடையாக வழங்கும் பழக்கம் நம் நகரத்தார் சமூகத்தில் உண்டு. அப்படி காசி முதல் ராமேஸ்வரம் வரை உள்ள ஆலயங்களில் பெரும் தர்மத்தை செய்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். கோயில் பழுதா கூப்பிடு செட்டியாரை என்ற பழமொழி நகரத்தார் மண்ணில் நிலை பெற்று நிற்கிறது. பழைய கோயில்களை புதுப்பிக்கவும் புதிய கோயில்களை நிர்மாணிக்கவும் நகரத்தார் போல் திருப்பணி செய்ய வேறு யாராலும் முடியாது. 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக நகரத்தார் பெருமக்கள் காசியில் செய்த தர்மம் இன்றளவும் அளவிடாய் இயலாத தர்மமாக இருக்கிறது. அத்தர்மத்தினை தொடர்வதற்காக
காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் கழகமானது இன்றளவும் அரும்பாடுபட்டு வருகின்றது. பூ இல்லாத பூசை செய்ய இயலாது. காசியில் நந்தவனம் ஏற்படுத்தி அங்கு மலரும் பூக்களை விஸ்வேஸ்வருக்கும் மாலையாய் தொடுத்து சூட்டும் மிகச்சிறந்த பணியை காசியில் நம் முன்னோர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகவே வாரணாசி சிக்கரா பகுதியில் வாங்கியிருந்த நந்தவனம் இடத்தை ஆக்கிரமித்து இருந்தவர்களை அகற்றி அவ்விடத்தில் ஸ்ரீ உண்ணாமலை உமையாரோடு உடனாகிய அண்ணாமலையாருக்கு மிக சிறந்த ஆலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வித்து மிக்க அற்புதமான ருத்ரயாகம் நடத்தியிருக்கிறார்கள். அயோத்தியில் ஓடாத தேரை 60 ஆண்டுகளுக்கு முன் பிறகு ஓட்டி சாதனை செய்திருக்கிறார்கள். நாசிக்கு குடமுழக்கம் செய்த பெருமை தற்போதைய நிர்வாகிகளுக்கு சாரும். அந்த வகையில் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்த பெருமக்களையும் நான் மிக பெருமளவில் வாழ்த்துகின்றேன். இந்த மகத்தான பணிக்கு தன் வாழ்நாளின் பெருமை பகுதியை அர்ப்பணித்திருக்கும் காசி நகர சத்திரத்தின் தலைவர் நேமம் கோயிலைச் சேர்ந்த மேலச்சிவபுரி வழக்கறிஞர் பாழ ராமசாமி அவர்களை மனதார வாழ்த்துகின்றேன். காசி நகர சத்திரத்தின் சீர்மிகு செயலர் பிள்ளையார்பட்டி கோவிலை சார்ந்த காரைக்குடி திரு லக்ஷ்மணன் அவர்கள் பணியும் மிகத்தானது. ராமசாமிக்கு துணையாக இருக்கிற லக்ஷ்மணசாமியாக திகழக்கூடிய செயலாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். பொருள் சேர்ப்பதும் சேர்த்த பொருளை காத்து செம்மையாக செலவு செய்வதும் பொருளாளரின் பொறுப்பான பணி. அதை செவ்வனே செய்யும் பொருளாளர் இழுப்புக்குடி கோயிலைச் சேர்ந்த நாச்சியாபுரம் ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்களையும் பெரிதும் பாராட்டுகின்றேன். சிக்கரா நந்தவனத்தை ஆக்கிரமித்து இருந்தவர்களை சிறிதும் அச்சமின்றி எதிர்த்து அதனை மீட்க பாடுபட்டவர் அண்ணாமலையாரின் அடிமையாய் தொண்டு செய்யும் மாத்தூர் கோவில் மன்னூர் பிரிவார் கோட்டையூர் மூசோ அழகப்பன் அவர்களால் தான் விலை மதிப்பு முடியாத இம்மாபெரும் சொத்து நமது கரங்களுக்கு மீண்டது. கோட்டையூர் மூசோ அழகப்பன் தொண்டு பாராட்டக்கூடியது. கோட்டையூர் மூசோ அழகப்பன் அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நின்று மாத்தூர் கோவில் கருப்பூர் பிரிவினை சார்ந்த அரிமளம் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்களையும் மனதார வாழ்த்துகின்றனர். காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர ஏனைய நிர்வாகிகளுக்கான துணைத் தலைவர்கள் வைரவன் கோவிலை சார்ந்த சிறுவயல் திரு நாகப்பன் செட்டியார் அவர்களுக்கும் இளையாற்றங்குடி கோவில் கல்னிவாசல் பிரிவினை சார்ந்த கல்லல் திரு ராமநாதன் செட்டியார் அவர்களுக்கும் மற்றும் துணை செயலாளர்களான எழுப்புக்குடி கோயில் விரையாச்சலையை சார்ந்த திரு முத்துக்குமார் அவர்களுக்கும் மாத்தூர் கோயில் மணலூர் பிரிவினை சார்ந்த தேவகோட்டை திரு சோனா சொக்கலிங்கம் அவர்களுக்கும் இதற்காக பாடுபட்டு இன்னும் சிறப்பான முறையில் ஒரு சேர ஒத்துழைப்பு கொடுத்துள்ள அனைத்து மீட்டு குழுவினர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இவர்கள் அனைவருக்கும் பாராட்டு
தெரிவிப்பதற்கு அடையாளமாக அரங்கம் முழுதும் அருள் கூர்ந்து எழுந்து நின்று கரகோஷம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. காசி விஸ்வநாதருக்கு தினந்தோறும் நடைபெறும் 4 கால பூஜைகளில் 3 கால பூஜையை செய்யும் உரிமை நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு இன்றிடையும் கிடைத்திருப்பது பெரும் சிறப்பு. இதை 1813 தொன்று தொட்டு 209 ஆண்டு காலமாக இடைவிடாமல் என்று வரை செய்து வரும் பெருமை நகரத்தாருக்கே உரியது. திருப்பணிக்கு பிறந்தவர்கள் நகரத்தார்கள். நகரத்தார் சமூகம் திருப்பணி தொண்டு செய்து மேன்மேலும் சிறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.